நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே மீண்டும் வீடுகளை சேதப்படுத்தி வரும் புல்லட் யானையை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்க கோரி அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் சுரேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். சுரேஷ்குமார், வணக்கம். மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு என்ன கோரிக்கையை முன்வைத்து ஈடுபட்டு வருகிறார்கள்? இது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். நீலகிரி மாவட்டம் கூடலூரை அடுத்துள்ள பந்தலூர் தாலுகாவிற்கு உட்பட்ட பகுதிகளில் புல்லட் என்று அழைக்கப்படும் காட்டு யானை ஒன்று சமீப காலமாக இரவு நேரங்களில் மக்கள் வசிக்கும் குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்து அரிசி மற்றும் பருப்பு போன்ற உணவுப் பொருட்களை உண்பதற்காக வீடுகளை உடைப்பது, மனிதர்களை விரட்டுவது போன்ற சம்பவங்களில் ஈடுபட்டு வருகிறது. இதுவரை கடந்த 10 நாட்களில் 35க்கும் மேற்பட்ட வீடுகளை இந்த யானை உடைத்துள்ள நிலையில் மக்களின் போராட்டம் வெடித்த நிலையில் அதன் பிறகு 80க்கும் மேற்பட்ட வன ஊழியர்கள் மற்றும் 2 கும்கி யானைகள் மூலமாக யானைகள் ஊருக்கு வருவதை தடுக்க முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் மக்கள் தொடர்ந்து இந்த யானையை பிடித்து முதுமலை புலிகள் காப்பக தெப்பக்காடு யானைகள் கொண்டு செல்ல கோரிக்கை வைத்த நிலையில் இதுவரை தமிழக அரசிடம் அதற்கான எந்த ஆணையும் வராத சூழ்நிலையில் தெருவுக்கு 4-5 பானிபூரி கடை இருந்தாலும் வருமானத்துக்கு மட்டும் பஞ்சமே இல்ல. இங்க ஒருத்தர் பானிபூரி கடை வச்சு மாசம் 5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. தொடர்ந்து வனத்துறையினர் இந்த யானையை குடியிருப்பு தடுக்க பல்வேறு முயற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து 80க்கும் மேற்பட்ட வன ஊழியர்கள் தொடர்ந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டோம். இன்று அதிகாலை 2 மணி அளவில் வந்த புல்லட் யானை காவையல் பகுதியில் உள்ள அரசு தேயிலை தோட்ட குடியிருப்புக்குள் புகுந்து 2 வீடுகளை உடைத்தது. இது வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் குழந்தைகளுடன் வீட்டின் பின்புறமாக ஓடி உயிர் பிழைத்தனர். தொடர்ந்து இந்த யானை வீடுகளை உடைத்து வரும் சூழ்நிலையில் அதனை பிடிப்பதற்காக அரசு இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காது வேதனை அளிப்பதாகவும் அதிர்ஷ்டவசமாக ஒவ்வொரு நாளும் இந்த யானையிடமிருந்து உயிர் பிழைத்து வருவதாகவும், எனவே உடனடியாக மயக்க ஊசி செலுத்தி அந்த யானை பிடிக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். தொடர்ந்து யானைகள் வீடுகளை உடைத்து வரும் சூழ்நிலையில் ஆத்திரமடைந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் காவையல் அரசு தேயிலை கள அலுவலகம் முன்பாக யானையை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கக்கூடிய ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் தேயிலை பறிக்கும்படி இன்று பாதிக்கப்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி சுரேஷ்குமார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே புல்லட் யானை மீண்டும் மக்கள் குடியிருப்பு மத்தியில் முகாமிட்டு உள்ளதால் மக்கள் தூக்கமின்றி அச்சத்தில் உறைந்து உள்ளனர். பந்தலூர் தாலுகாவிற்கு உட்பட்ட பகுதிகளில் அட்டகாசம் செய்து வரும் புல்லட் யானையால் அப்பகுதி மக்கள் விழிப்பிதுங்கி போய் உள்ளனர். யானையை வேறு பகுதிக்கு விரட்டக்கோரி பொதுமக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டதை அடுத்து சுமார் 80க்கும் மேற்பட்ட வன ஊழியர்கள் 7 நாட்களாக கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடலூர் வயநாடு பிரதான சாலை ஓரத்தில் புல்லட் யானை முகாமிட்டு உள்ளதாக தகவல் கிடைத்த நிலையில் அதனை விரட்ட முயன்ற வன ஊழியர்களை ஆக்ரோஷமாக விரட்டியதாக கூறப்படுகிறது. இதற்கிடையே வனத்துறையினர் கண்காணிப்பையும் மீறி 7 நாட்களுக்கு பிறகு மக்கள் வசிக்கும் குடியிருப்பு பகுதியில் உள்ள புதர் நடுவே முகாமிட்டு உள்ளதால் மக்கள் அச்சத்தில் உறைந்து போய் உள்ளனர். சில NGOக்கள் பேச்சை கேட்டு யானையை பிடிப்பதில் வனத்துறை மெத்தனம் காட்டுவதாகவும், அசம்பாவிதம் ஏற்பட்டால் அரசுதான் காரணம் எனவும் கூடலூர் MLA ஆதங்கம் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து இதேபோன்று நடந்தால் போராட்டம் நடத்தப்படும் எனவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார்.